வணக்கம் காய்ஸ், உங்கள் எம்ஜே பவி. ஐபிஎல் திருவிழா துவங்கிச்சு. இனி எங்களுக்கு ரிவ்யூ தான் மிச்சம். ஓகே காய்ஸ், இப்ப நாங்க ஐபிஎலோட முதலாவது போட்டி ஆர்சிபி வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வின் பண்ணி அந்த கப்புண்ட அதே ஃபார்முலயே இன்றைக்கு ஆர்சிபி டீம் வந்திருந்தாங்க போன்றுதான் இருந்துச்சு. ஒரு அமர்க்கலமான ஒரு அணி சுத்தி வர ரசிகர்கள் சூழ ஒரு வின்னிங் மூமெண்டோடைய வந்திருந்தாங்க. அந்த தொடர்ச்சியான வின்னிங் மூமெண்ட இந்தியா போட்டியில காணக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கு டொஸ்ஸ வின் பண்ணியிருந்தாங்க. நீண்ட நாட்களுக்கு பேருந்து பெங்களூர் மைதானத்துல நீண்ட நாட்களுக்கு பேருந்து அந்த பிச்சின் தன்மையையும் விளங்கிக் கொள்ளக்கூடியமாக இருந்துச்சு. எப்பயுமே டொஸ் வின் பண்ணினா ஐபிஎல் விதிவிலக்கா என்ன, டொஸ் வின் பண்ணினா ஃபீல்டிங் தான், ஃபீல்டிங்ல எடுத்தா வின் தான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டொஸ்ஸ வின் பண்ணின பெங்களூர் அணி தலைவர் ரஜித் பட்டிதர் தான் ஃபர்ஸ்டா பந்து வீச்சுல ஈடுபடுறேன் என்ற மாதிரி அழைச்சிருந்தாங்க எஸ்ஆர்எச்சும் சரி கடப்பார டீம் 300 லோடிங் அந்த மாதிரி தான் வந்திருந்தாங்க. ஓகே, எஸ்ஆர்எச் டீம் பெரிய ஓட்டம் சொல்லலாது. ஆனா எஸ்ஆர்எச் டீமுக்கு 201 என்றது சின்ன ஓட்டம் தான். ஏண்டா 250 என்ற ஓட்டம் அடிச்சிருந்தாங்களோ ஓரளவு வெற்றி இலக்காக இருந்திருக்கும். 201 ஓட்டங்களுக்கு 9 இலக்குகள் இழந்திருக்காங்க. ராவிஸ்கட் 11, அபிஷேக் சர்மா 7, இஷான் கிஷான் அணித்தலைவராக தன்னுடைய ஸ்கோரை அற்புதமாக வெளிப்படுத்தியிருந்தார். 80 ஓட்டங்கள் 38 பந்துகளில் 8 பவுண்டரி 5 சிக்ஸர்கள் 210 என்ற ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு அருமையான கேம். நிதிஷ்குமார் ரெட்டி கடந்த சீசனும் இலையும் ஏமாட்டம், இந்த சீசனும் ஒரு பெரிய ஏமாட்டம் தான் சொல்லணும். அவருக்கு பொசிஷனை முன்னுக்கு தள்ளுறாங்க, ஆனா அவருடைய பெறுபவர்கள் வெளிப்படவில்லை. கிளாஷன் இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம். கிளாஷன் 31 ஓட்டங்கள் 22 பந்துகளில 2 பவுண்டரி 1 சிக்ஸர்கள். அவருடைய பிடியெடுப்பு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகவே மாறி இருந்தது. ஃபில்ஷால்ட்டோட அந்த பேக் பகுதி அந்த குஷன்ல பட்டு இருந்துச்சு, அந்த கிறிஸ் லைன்ல குஷன்ல பட்டு இருந்துச்சு. அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகவே போயிருந்துச்சு. ஓகே, அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்றாலும் போட்டி என்றது அப்படித்தானே, நடுவர்கள் எடுப்பதுதான் தீர்ப்பு. சரி, வெற்றி தோல்வி என்ற தாண்டி கிரிக்கெட் தான் முக்கியம். இன்றைக்கு சலில் அரோரா 9 ஓட்டங்கள், அனிகேக் வர்மா மிகச்சிறந்த ஒரு பினிஷிங். இப்படி அவரை கடந்த சீசனே எல்லாருமே பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க அனிகேக் வர்மாவை. தரமான கேம், 43 ஓட்டங்கள் 18 பந்துகள்ல 4 சிக்ஸர்கள் 3 பவுண்டரி, அற்புதமான கேம். அதுக்கு பேருந்து டுஃபி 3, ஹர்ஷால் பட்டேல் எந்த ஒரு ஓட்டங்களும் எடுக்கல. அதுக்கு பேருந்து ஆட்டங்கள் பந்து வீச்சாளர்களாகவே மாறி இருந்துச்சு. சரி, பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு பந்து வீச்சாளராகவே இன்றைக்கு ஆர்சிபி ஹெஷில்வுட்டை இழந்திருந்தாங்க. ஆனா ஹெஷில்வுட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்த டஃபி அற்புதமான கேம். டஃபி 4 பந்து பரிமாற்றங்களை வீசி 22 ஓட்டங்கள், அதுவும் முக்கியமான இலக்கு ராவிஸ்கட், அபிஷேக் சர்மா, அடுத்தது நிதிஷ்குமார் ரெட்டி, இந்த 3 பேரையும் எடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல ஃப்ரெஷரா போட்டிருந்தாரு தான் சொல்லணும். டஃபி சூப்பர் கேம் டஃபி தான் சொல்லணும். அதே போல ரதபோட் 4 ஓவர்கள் வீசி 54 ஓட்டங்களை அள்ளி வாரி 3 இலக்குகளை எடுத்திருந்தாரு. புவனேஸ்வகுமார் ஒரு இலக்கு, அதுக்கு வந்து சியாஸ் சர்மா ஒரு இலக்கு என்று ஓரளவான ஓட்டங்களோட ஆர்சிபி 202 என்ற ஒரு வெற்றி இலக்கம் நிர்ணயிச்சாங்க. சரி, துடுப்பாட்டம் சரி ஓரளவு 201 ஒரு பிக்கஸ்ட் ஸ்கோர் தான் சொல்லணும். ஆனா இதை எப்படி ஆர்சிபி சேஸ் பண்ணுவாங்க என்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆரம்பமே ஃபில்ஷால்ட் எடுத்திருந்தாங்க. விராட் கோலி பிடியெடுப்பு ஒன்று தவற விடப்பட்டிருந்தது. 22 ஓட்டங்கள் நினைக்கிறேன். 69 ஓட்டங்கள் விராட் கோலி விலாஸ் இருந்தார். ஒவ்வொரு சோர்ஸுமே பெர்ஃபெக்டா இருந்துச்சு. ரன் சேஸ்டர் தான் சொல்லணும் விராட் கோலிய. அதுல ஒரு கிங் தான், சொல்லவா தேவையில்லை. எல்லாரையும் விட நம்முடைய படிக்கல், தேவதத் படிக்கல் போன சீசனுக்கு அவருக்கு கொடுத்த ஆர்சிபி கொடுத்த பொசிஷனை இந்த சீசனும் கொடுத்திருக்காங்க. மிஸ் பண்ணாம எப்படி பிரான்சைஸ்ல அடிச்சு நொறுக்கினாரோ அதேதான் ஆர்சிபிக்காவை இந்த சீசனும் காட்டியிருந்தாரு. அதுக்கு பேருந்து ரஜித் பட்டிதார் ஸ்பின் ஃபாஸ்ட் எல்லாரையும் புலந்திருந்தார். 12 பந்துகளும் 31 ஓட்டங்கள். அடுத்த குட்டி விராட் கோலி மாதிரி தான் இருந்தாரு ரஜித் பட்டிதார். அதுக்கு வந்து சியாஸ் சர்மா பெரிய மணிக்கவனும் அதுக்கு இப்ப ஜித்தேஷ் சர்மா மணிக்கணும். ஜித்தேஷ் சர்மாவை எந்த ஒரு ஓட்டங்களும் எடுக்கல. முதல் பந்திலேயே ஆட்டம் வளர்ந்திருந்தார். டீம் டேவிட் 16 ஓட்டங்கள் 10 பந்துகள் 1 சிக்ஸர்கள் 1 பவுண்டரி. ஆர்சிபி அணி ஒரு அபார வெற்றி 15.4 பந்து பரிமாற்றங்கள்ல தங்களுடைய வெற்றியை உறுதி செய்து கொண்டார்கள். 6 இலக்குகளால ஒரு அபார வெற்றி. முதலாவது போட்டியை வெற்றிக்கான பயணத்துல ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா இந்த போட்டி, அதுவும் ஒரு தரமான கேம். காத்துருங்க. நீங்க சொல்லுங்க, மும்பையா இல்லாட்டி கொல்கத்தாவை? என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மும்பை அடிப்பாங்க தான். ஏன்னா மும்பை இந்த முறை அந்த 4 அணிகளுக்குள்ள வருவாங்க என்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல போடுங்க உங்களை எம்ஜே பவி.